ஹீரோஸ் ஹண்ட்ரட் இந்த எபிசோடில் நாம் இப்போ பார்க்க போகிறது புரட்சி கலைஞர் கேப்டன் அப்படின்னு எல்லாராலையும் அன்பாக அழைக்கப்பட்ட மிக சமீபத்தில் எல்லாருடைய மனசுலையும் வாழ்ந்துக்கிட்டு மறைந்து போன திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய திரைப்பட வாழ்க்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1978 வருஷத்தில் வந்து இனிக்கி இளமை திரைப்படத்தில் எம்ஏ காஜா மூலமாக வந்து ஒரு எதிர்மறை கதாபாத்திரத்தில் நடிக்க ஆரம்பித்த விஜயகாந்த் 80கள் வரை வந்து அவர் நடித்த படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஆனால் வந்து அவருடைய படங்களுக்குன்னு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ்லாம் இல்லாமல் இருந்துச்சு. எஸ்.ஏ. சந்திரசேகருடைய சட்டம் ஒரு இருட்டரை திரைப்படம் வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போன திரைப்படமாகும். அதே எஸ்.ஏ. சந்திரசேகர் மூலமாக தான் நிறைய திரைப்படங்கள் அவரும் எஸ்.ஏ. சந்திரசேகரும் சேர்ந்து ஒரு 16 திரைப்படங்களுக்கு மேலே வந்து பணியாற்றியிருக்காங்க. அப்படி பணியாற்றுறதுல எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து அவருக்கு நிறைய வெற்றிகளையும் கொடுத்துருக்காரு, தோல்விகளையும் கொடுத்துருக்காரு. அப்படி விஜயகாந்த் தன்னுடைய கேரியரில் வந்து 84, 83 காலகட்டங்கள் வரை வந்து நிறைய திரைப்படங்கள் நடித்தார். அதில் வந்து சொல்லிக்கிற மாதிரியான வெற்றி படங்கள் இல்லாமல் ஒரு கட்டத்தில் மார்க்கெட்டே இல்லாமல் வந்து 2 வருடங்கள் அவர் வந்து வேறு படங்களே இல்லாமல் இருக்கல. வில்லனாக நடிக்கிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு வரையில. இல்லை, நான் மறுபடியும் ஹீரோவாக தான் நடிப்பேன்னு சொல்லி அவருடைய நண்பர் ஆசை இப்ராஹிம் ராவுத்தர் அவருக்காக பல இடங்களில் அலைஞ்சு மறுபடியும் டௌரி கல்யாணம்ன்ற விசு டைரக்ட் பண்ண ஒரு படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடித்து அந்த படத்தில் ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. அதுக்கு பிறகு சாட்சி, நெஞ்சிலே துணிவு இருந்தால்ன்ற படங்கள்லாம் அவரை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போயல. வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் வந்து ஒரு அற்புதமான நடிப்பையும் அந்த படத்தோட இசையும் சேர்ந்து அந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் படமாக்கி மறுபடியும் விஜயகாந்துக்கு வந்து ஒரு நிலையான மார்க்கெட்டை கொடுத்துச்சு. அதே மாதிரி 100ஆவது நாள் திரைப்படத்தில் ஒரு மோகன் வந்து எதிர்மறை கதாபாத்திரத்தில் விஜயகாந்த் வந்து ஹீரோ ரோலையும் நடிச்சிருந்தார். அந்த படமும் ரொம்ப முக்கியமான திரைப்படமாக இருக்கையில் அதற்கு பிறகு வந்து விஜயகாந்த் வாழ்க்கையில் மிக முக்கியமான திரைப்படம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டுங்க ஆபாவானன் அவருடைய குழுவாக சேர்ந்து ஊமைவெளிகள் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் எடுத்தாங்க. அந்த படம் வந்து கிரேட் சக்ஸஸ் ஆகி அவருக்கு அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா உழவன் மகன், செந்தூரப்பூவே, புலன் விசாரணை, இப்படி படங்கள்லாம் நடித்து 1993 வருஷத்தில் வந்து அவர் தன்னுடைய 100வது திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் நடித்தார். கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வந்து ஒரு மாபெரும் கிரேட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறது மாதிரியான ஒரு பெரிய வெற்றியை வந்து கொடுத்து இண்டஸ்ட்ரி சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வெற்றியை கொடுத்துச்சு. அப்படி வெற்றியை கொடுத்து அவருக்கு வந்து ஆர் சுந்தரராஜன் போன்ற டைரக்டர்கள்லாம் பல்வேறு வகையான கேரக்டர்களையும் கதாபாத்திரங்களையும் கொடுத்தாலும் அவருடைய ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸுங்கிறதே வந்து அந்த ஃபைட்டும் பஞ்ச் டயலாகும். அதுதான் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அந்த பஞ்ச் டயலாகும் அந்த ஃபைட்டுகளும் தான் காரணம். அப்படி கீழ்த்தட்டு ஆடியன்ஸ்ட வந்து ரஜினிக்கு இருக்கிற மாஸை விட மிகப்பெரிய மாஸ் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்தது.